சப்ளிமெண்ட் ஒன்று இருக்குது. விட்டமின் சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் குட் ஃபார் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதில் நிறைய இருக்குது? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது. லைக் லெமன், ஆரஞ்சு இதெல்லாமே. சப்ளிமெண்ட் இருக்குதுல்ல, இதே இது விட்டமின் சி டெய்லி எடுத்தால் கூட இட் வில் நெவர் மேட்ச் த நேச்சுரல் ஃபுட். ஏன்? நேச்சுரல் ஃபுட்டில் யூ ஹேவ் ஃபைபர், வாட்டர் கண்டென்ட், அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி இது எல்லாமே இருக்குது. ஆனால் சப்ளிமெண்ட்டில் வெறும் ஒரு விட்டமின் சி மட்டும்தான் இருக்கும். கரெக்ட்? ஓகே. ஸோ ஒரு ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டான விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஹைட்ரேஷனுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது கொடுக்குற ஃபீலை ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ யாருக்காச்சும் ப்ரூவன் டெஃபிஷியன்சி, விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி3 டெஃபிஷியன்சிலாம் ப்ரூவனாக இருக்குது, இல்லை மற்ற ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, விட்டமின் பி6 டெஃபிஷியன்சி, விட்டமின் பி3 டெஃபிஷியன்சிலாம் இருக்குதுன்னா எஸ் வி கேன் கிவ். சில நேரம் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸு, மால் அப்சார்ப்ஷன் பேஷண்ட்ஸு, வயிறில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்போம். பீரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தேவையான சப்ளிமெண்ட் கொடுப்போமே தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே தேவைப்படாது.